இந்த காலை வேளையில் சொல்ல போகிறேன், எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் முழு உள்ளத்தோடுமை ஆராதிப்போம் ஆண்டவரே, எங்கள் முழு பலத்தோடுமை அன்பு கூறுவோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அதிகமாய் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதிகமாய் உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, அதிகமாய் உம்மையே நான் ஆண்டவரே முக்கியமான ஆண்டவரே ஆண்டவரே என் வாழ்க்கையின் முக்கியமான இடத்துல நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கே என் வாழ்க்கையின் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை கீழ்ப்படுத்துகிற உமக்கு கீழாக எல்லாவற்றையும் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய்
என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ரகமலபரப ஷபரபலபரபர கபரபலபரப லிக்கமனபதுரடபலபலபதுரடன ஹந்தரடூரஹதரடபுரபி கரடபரப லிஷகதேரி அந்தரண கமன ஹந்தேரே கேரே கேலுஹந்தரண கமனம லிக்கமனமது யங்கரேரி அந்தரண ரஸ்யந்தரே குரஹந்தர லுகரகதேரி அங்குரணப கபரபுர கமன ஹந்தரடபுரப கபரபலபரப லிஷகிரண ஹந்தரடபுர கபரபலபர புதுரடப கபரபலபரபலபரப லிக்கமனமதுரடப கபரபலபரபி ஷகதரடபுரிபி கரடபரப கபரபலபரபலபரப உலக ரகதே அங்குரண ரகத லராஸ்யந்தரே நியங்கரடபரப கபரபலபரபலபரப. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. உரி கபரபலபரப ஷபரபலபர புதுரடப கபரபலபரப. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால நிரப்புகிறவரே, உம்முடைய
புதிய ஆண்டவரே எண்ணெயின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புகிறவரே, ஒரு தேவனுடைய மகிமையினால எங்களை நிரப்புகிறவரே, ஒரு தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புகிறவரே, மூடிக்கொள்ளுகிறவரே. உரகமன ஹந்திரி நியாங்குரனபரா கபரபலபரப ஷபரபலபரபா ரிக்கபரபலபர புதுரடப கபரபலபரப ஷபரபலபர புதுரட கபரபலபரபலபரபா. எங்களை விசாரிக்கிற நல்ல தேவனே, எங்களை விசாரிக்கிற நல்ல தேவனே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா செயலாற்றி மகிழ்கிற நல்ல தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உரகபலபரப துரடபலபரப ஷபரபலபர புதுரடப கபரபலபரபா ரிக்கபரபலபர புதுரடப கபரபலபர ஷபரபலபர புதுரடப கபரபலபரபா ரிக்கபரபலபர புதுரடபர கபரபலபர ஷகதரடபுரப கபரபலபரபா ரிக்கபரபலபர புதுரடப கபரபலபர ஷபரபலபரபா. ஹல்லேலூயா. எங்கள் கவலைகள் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்கள் மாறும், எங்கள் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எல்லாமே மாறும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவரே என் சூழ்நிலையிலே ஒரு மாற்றம் வேண்டும், என் சூழ்நிலையிலே ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அதிலிருந்து ஒரு மாற்றம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கவலையோடு ஒரு ஏக்கத்தோடு அல்லேலூயா ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா இந்த நாளிலே காற்றையும் காண போகிறதில்ல, மழையையும் பார்க்க போகிறதில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்புகிற அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளில் நாம பார்க்க போகிறோம். காரியங்கள் மாறுதலாய் அமைகிறதை நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா கலக்கங்கள் அல்லேலூயா களிப்பாய் மாறுகிறதை நாம பார்க்க போகிறோம். தேவனுடைய வலதுகரம் உங்களுக்காக அல்லேலூயா பராக்கிரமம் செய்யும்படியாய் உயர்ந்திருக்கிறதை நாம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறதை செயலாற்றுகிறதை, கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையின் தேவையான பகுதிகளில் வெளிப்படுகிறதை நாம பார்க்க போகிறோம். விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த காலை வேளையில நான் காற்றையும் பார்க்க போகிறதில்ல, மழையை பார்க்க போகிறதில்ல, ஆனாலும் வாய்க்கால்களை தண்ணீரால நிரப்ப
நிரப்புகிற ஒரு தேவன். என்னுடைய அழுகை அல்லேலூயா பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ளுகிறதற்கு எனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே என் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. அவருடைய நாமத்தினாலே என் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. அவருடைய நாமத்தினாலே என் வாழ்க்கையின் தோல்வியான பகுதிகளிலே ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் மாறும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில செயலாற்ற போகிறார். நம்பிக்கையோடு ரகமலமரப ஷகதரடபு நமகமலம ஹalleluya ரிகமனபதுரடபரப கமலமரப ஷமனபலமரபதுரடப கமலமரப ரிகமனபதுரடப கமரபலபரபதுரடப கமரபலபரப ரிகமனபதுரடப கமரபலபரப ஷமனபலபரபலபரபதுரடப. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. நுகங்கள் முறிக்கப்படும்படியாக, கட்டுகள் அறுக்கப்படும்படியாக, எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டு போகும்படியாக, தேவ வல்லமை ஹல்லேலூயா வாழ்க்கையில செயலாற்றும்படியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக ஹல்லேலூயா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவ நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. 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 இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நாம வந்திருக்கிறோம். அவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே ஹல்லேலூயா மலைகளும் பர்வதங்களும் மெழுகு போல் உருகும் என்று சொல்லி, அவருடைய சத்தத்தை கேட்டு எல்லாம் அதிரும் என்று சொல்லி நாம பார்க்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஹல்லேலூயா பகுதிகளிலேயோ அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமையானது வெளிப்படும்படியாக, தேவனுடைய வசனமானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் நமக்குள்ளே செயலாற்றும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் ஹல்லேலூயா பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நமக்குள்ளே அந்த தேவ ராஜ்யம் இருக்கிறது. நாம பலவான்கள், நாம சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவருடைய நாமத்தினால எல்லா காரியங்களிலே நாம முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே எல்லா சத்துருவின் தலைகளை நசுக்குகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லா தோல்வியின் அனுபவங்கள் இந்த காலைவேளையிலே கர்த்தர் மாற்றி போடுகிறார். எல்லா கலக்கங்கள் குழப்பங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். எல்லா பயங்களை கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஒரு விசேஷித்த கிருபையை இந்த காலைவேளையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுகிறார். You are not an ordinary person. நீங்க ஒரு சாதாரணமான நபர் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற அபிஷேகம் வல்லமை உள்ளது. அது மகிமை நிறைந்தது. அது நுகங்களை முறிக்கக்கூடியது. அது கட்டுகளை அவிழ்க்கக்கூடியது. எல்லா தடைகளை நீக்கி போடக்கூடியது. ஓ தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்கிற நிலைமையில நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீரே. எங்களை அழைத்ததற்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டே. எங்களுக்குள்ளே நீர் பெரிய காரியங்களை செய்ய நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீரே. இந்த காலவேளையிலே ஹல்லேலூயா தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும். என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும். சத்ரு
சத்துருக்கள் மேல் என்னை உயர்த்திடுவீர். தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும், என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் மேல் என்னை உயர்த்திடுவீர். நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எந்தன் சூழ்நிலை மாறும் ஐயா. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் வந்தாலே போதும் ஐயா, எந்தன் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எந்தன் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எந்தன் சூழ்நிலை மாறும் ஐயா. இந்த பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னம் அது நம்மை ஆட்கொள்ளுகிறதாய், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாய், நமக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கக்கூடியதாய், நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை ஹல்லேலூயா செய்கிறதாய், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல தோன்ற பண்ணுகிறதாய், அந்த மகிமையான பிரசன்னம் நமக்கு முன்பாக சென்று தடைகள் எல்லாம் விலக்கி போடுகிறதாய், எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குகிறதாய், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறதாய், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை சுதந்திரிக்கும்படியான காரியத்தை செய்கிறதாக, அந்த மகிமையின் பிரசன்னம் நமக்காக நமக்கு முன்பாக அது கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை ஹல்லேலூயா தட்டியோ, கரங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர்த்தியோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறதற்கு ஆண்டவரே நீர் என் கூட இருந்தா போதும், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்தா போதும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது தான் எங்களுக்கு மேன்மை, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களோடு கூட எங்களுக்குள்ள இருக்கிறது தான் எங்களுக்கு ஆண்டவரே பெரிய ஒரு ஆண்டவரே விசேஷம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பது தான் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் ஆண்டவரே துணையாளராய், ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் உள்ள வெறுமைகளை எல்லாம் மாற்றுகிறதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் தடைகள் எல்லாம் நீக்குகிறதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே ஹல்லேலூயா, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, ஆண்டவரே நன்மைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா எதிர்பார்த்து உதவாத தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, we worship you Jesus. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நல்லவரே வல்லவரே பாத்திரர் நீரே பரிசுத்தரே ஹல்லேலூயா என்று சொல்லி நாம பாட போகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே பாத்திரர் நீரே பரிசுத்தரே, நல்லவரே வல்லவரே பாத்திரர் நீரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு தானே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே
ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டவரே, நல்லவரே வல்லவரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நல்லவரே வல்லவரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா இரமே. உயிர்ப்பிக்கும் ஆவியும் ஜீவனும் நீரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேனே. மகிமையும் மகத்துவமும் அணிந்தவர் நீரே, உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவனே. உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவனே. நல்லவரே சொல்லுவோம், வல்லவரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நல்லவரே வல்லவரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன், அவர் பாத்திரமுள்ள தேவன், அவர் எல்லா நாமத்திற்கு மேலான நாமமுடைய தேவன், அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய காரியங்களை மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் மேலானதை எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவராய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை இந்த காலவேளையில உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக ஆண்டவரே, ஒரு நன்மையை உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் அவர்களை நினைத்தருளுவீராக, தொட்டருளுவீராக, அவர்களை ஆசீர்வதித்தருளுவீராக, பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்திமதி அப்படின்னு சொல்கிறார். நிறைய புத்திமதி சொல்லியிருக்கிறார். இந்த 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்வது போல, அல்லது ஒரு மூத்த போதகர் ஒரு இளம் ஊழியருக்கு சொல்வது போல ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் நினைச்சிருக்கிறார் என்றால் சொல்லியிருக்கிறார். டீச்சபிள், கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? எல்லாரும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த முதிர்ந்த அனுபவத்தை, ஏன்னா இவருடைய காலத்தில் இவருடைய ஊழியம் நிறைவேற போகுது. இந்த ஊழியம் நிறைவேறுகிற காலத்தில் அடுத்த தலைமுறையை உருவாக்குற ஒரு ஊழியம் ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஒரு குடும்பமாக இருந்தாலும் அடுத்த தலைமுறை உருவாவது தான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுமா? இன்றைக்கி ஆபிரகாம் தலைமுறை இருந்துச்சு, அந்த தலைமுறைக்கு அடுத்து ஈசாக்கு வரணும், ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு வரணும், யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு, யோசேப்புக்கு அப்புறம் 12 கோத்திரம், 12 கோத்திரம் யூதா கோத்திரம், யூதா இயேசு கிறிஸ்து. அப்படி அந்த தேவ சித்தம் என்னென்னா அது வளரணும், அது பெருகணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இதுதான் என்ன சொன்னால் இயற்கை விதி. ஆமென் சொல்லுமா? அது சொல்லுவாங்க யுனிவர்சல் ட்ரூத்வாங்க. யுனிவர்சல் ட்ரூத்னா மாறாது. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு மாங்கொட்டையை நாம் போட்டால், மண்ணுக்குள்ளே போட்டால் அது என்ன செய்யணும்? மாமரத்தை உருவாக்கும். ஒரு பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்ல, இந்த பப்பாளி பழத்தை நல்ல பழுத்திருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும்? ஒரு பழத்துக்குள்ளே எத்தனை விதை இருக்கும்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதை இருக்குது. ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கங்களேன், அந்த கத்திரிக்காய் ஒரு சின்ன கத்திரிக்காய் தான், அந்த கத்திரிக்காய்க்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்குது. அந்த கத்திரி பழுத்து வந்து அதை விதையாக பிரித்தோம்னா ஒரு கத்திரிக்காய் போதும், அதில் நூற்றுக்கணக்கான ஆயிரம். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுமா? அப்போ தேவ திட்டம் என்னவென்றால் அது வளர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உயிருள்ள எதுவும் வளர வேண்டாம். ஆமென். அது தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும். வேதத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் வாசித்தோம்னா அது தன் இனத்தை பிறப்பித்தது அப்படின்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம். அப்படின்னா ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஸோ இதுதான் யூனிவர்சல் ட்ரூத். இப்போ இங்கே நம்முடைய போதனையில் நம்முடைய செய்தியில் என்னென்னா பவுல் சொல்கிறார் வயசான காலம். இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. முந்தி மாதிரி இப்போ என்ன செய்ய முடியும்னா ஓடி ஆடி வேலை செய்ய முடியல, அதிகாலை ஜெபத்துக்கு அதிகமாக வர முடியல. ஆண்டவர் பல வயசுக்கு தக்க சில பலவீனங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த பலத்தினால ஆண்டவர் சொன்ன உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் என்ன செய்யும்? விளங்கும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், இந்த வயசில் நீங்கள் இப்படி ஓடி ஆடி செய்கிறீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. சரி, கர்த்தர் கொடுத்த பலன் இருக்கு மட்டும் நம்ம ஆண்டவருக்காக ஓடுவோம். அதாவது ஆலோசனை கொடுக்குறாங்க, எப்பா என் காலம் போச்சு, உன் காலம் வரப்போகுது, எங்களுக்கு ஒரு அஸ்தமனம், உங்களுக்கு ஒரு சூரிய உதயம். ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கற்றது பெற்றது அனுபவித்தது எல்லாம் உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் குமாரனை அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நாங்கள் எங்களுக்கு ஊழியத்துக்கு வரும்போது எங்களுக்கு மேலே இருந்தவங்க, எங்களுடைய பாஸ்டர் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ், அந்த அவங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும், அவங்களிடத்துலேருந்து கற்றுக்கொண்டதை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆகவே இன்னும் நாங்கள் என்ன அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுக்குறோம். ஆகவே இங்கே பவுல் சொல்கிறாரு, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசு உள்ள கிருபையில் என்ன செய்யணும்? நீ பலப்படணும்னு சொல்கிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன், நீ முதல்ல குணப்படணும். நீ குணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தவனை குணப்படுன்னு சொல்ல முடியும். நீயே குணப்பட்டுட்டா அப்புறம் எப்படி போய் அடுத்தவனை குணப்படுன்னு சொல்ல முடியும்? நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் நீ பலப்படு. நீ கிருபையில் பலப்படு. கிருபையில், தேவ தயவில். கிருபைங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே நான் பல முறை சொல்லுகிறோம், தகுதி இல்லாத நமக்கு கிடைக்கிற தகுதி. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். தேவன் நம்ம மேலே இறக்கம் வச்சு தான் நம்மளை இந்த பவுல் 1 அதிகாரத்தில் 1 தீமோத்தேயுல 1 சொன்னார், நான் பாவியாக இல்லை, பிரதானமான பாவியாக இருந்து எனக்கும் அவர் உதவி செஞ்சார்னு சொல்கிறாரு. முன்னால் தூஷிக்கிறவனாக இருந்தேன், துன்பப்படுத்தினார் இருந்தேன், ஆனால் அப்படிப்பட்டவனாக இருந்த என்னை அவர் இறக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அழைத்து இந்த கனமான ஊழியத்தில் என்னை வச்சுக்கிறது கிருபை. ஆகவே அவருடைய கிருபை பற்றி நிறைய சொல்கிறாரு. நான் எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி நான் இதெல்லாம் மேற்கொள்ளணும், என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னார். அதனால் அந்த கிருபையை பற்றி நிறைய சொல்லிட்டு கடைசியில் இவர் சொல்கிறாரு, அப்பா மகனு சொல்கிறாரு, மகனே கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். முதல்ல நீ பலப்படு, நீ ஸ்திரப்படு, நீ உறுதிப்படு, நீ நிலைத்திரு, நீ சரியாயிரு. நீ சரியாக இருந்து தான் அடுத்தவங்களை செய்ய முடியும். அடுத்து முதல்ல இவரை பற்றி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, உன் ஊழியம் வெற்றிகரமாக இருக்கன்னா, நீ வளரணும்னு, நீ பெருகன்னா, நீ உன் மட்டில் அந்த விசுவாசத்தை வச்சிடாத, உன் மட்டில் உன்னுடைய ரட்சிப்பை வச்சுக்கிடாத, உன் மட்டில் அபிஷேகத்தை வச்சுக்கிடாத, ஒன்றில் மட்டும் அந்த அந்த வரங்கள் செயல்படாமல், உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அந்த வரம் செயல்படாமல் எல்லா தலைமுறைக்கும் அது ஒரு நல்ல பாய்ந்து போகிற ஒரு நதியை போல அந்த வரங்களும் கிருபைகளும் நீ பெற்ற அனுபவங்களும் அது அடுத்த தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பவுல் அவனை பார்த்து, உனக்குள்ள இருந்த மாயமற்ற விசுவாசம் உன் பாட்டிகிட்ட இருந்துச்சு, உங்கள் அம்மாட்ட இருந்துச்சு, அது உனக்குள்ளே இருக்குது, அது உனக்குள்ளே இருக்கிறது மற்றவங்களுக்கும் வரணும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? நல்ல காரியங்கள் வரணும், கெட்ட காரியம் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. ஆமே. அதுதான் பவுல் சொல்கிறாரு, நீ கிருபையில் பலப்படு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் முந்தைய உன் பாட்டி இருந்துச்சு லோபிசாள், தாயாக ஐனிக்க, உனக்குள்ள இருக்க அந்த மாயமற்ற விசுவாசம், அந்த சுத்த மனசாட்சி, அந்த நல் மனசாட்சி உனக்குள்ள இருக்க பார்க்கும்போது உன்னை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை துதிக்கிறேன். ஆமென். ஆமென். ஒரு நல்ல டெஸ்டிமனி. ஆகவே சொல்றார், மகனே அந்த கிருபையில் பலப்படு, மகனை விட்டுறாத, அந்த விசுவாசத்தில் பலப்படு, அந்த நல்ல மனசாட்சியில் பலப்படு, இந்த சுத்த மனசாட்சியில் பலப்படு அப்படின்னு சொல்லிட்டு நீ பெற்ற அந்த சத்தியத்தை, நற்பொருளை, அந்த ரட்சிப்பை, அபிஷேகத்தை, அந்த இயேசுவை நீ மற்றவங்களுக்கும் கொண்டு போ. அது எப்படி கொண்டு போகணும்? அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, ஆமென் எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்துல 25 வருஷமாக நாங்கள் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோமே, மறுபடியும் தெரியாதுன்னு சொல்லாமல். பவுல் 2 வருஷம்தான் 3 வருஷம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பார். அப்போ சில ஊழியம் நாங்கள் தான் 25 வருஷமாக அவங்க கூட உட்காந்துருக்கோம். இயேசுநாதரே 3 வருஷம்தான் பரிச்சு கொடுத்தார். அவர் வருஷம் ஊழியத்தில் 3 வருஷம்தான் உலகத்தில் ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் இன்றைக்கி 2000 வருஷம் ஆனாலும் அவருடைய ஊழியம் வாங்கி போகலை. என்னிடத்தில் கேட்டதை நல்ல காரியங்கள், வசனங்கள் எல்லாம், புத்திமதி, ஆலோசனை எல்லாம் அந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து எல்லாம் பவுல் பல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய காரியங்கள். உன் இளமை கொடுத்த ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவலும் விசுவாசத்தின் கற்பிலும் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்துறேன். படித்து பாருங்கள் என்னென்ன அது சொல்ல. மற்றவர்களுக்கு என்னிடத்துல கேட்டவைகள் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்ல, அதெல்லாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், எங்கே போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என்னிடத்துல கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனத்தில் ஒப்புவி. ஆமேன்னு சொல்லுவோமா? கூடுமான வரைக்கும் வேதம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறாரு, சில விதைகள் வழி இருக்க, சில விதை எங்கே விதை கற்பாறையில், சில விதை முள்ளுள்ள, சில இடங்களில் சில விதை நல்ல இடத்துல விழுந்தது பலம் கொடுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறாரு, நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டு யார்கிட்ட சொல்லணும்? மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய உண்மையுள்ள மனுஷிடத்தில் சொல்லு, ஒப்புவி அப்படின்றார். அப்படி நிறைய காரியங்களை சொல்கிறாரு. இன்றைக்கி நாம் படிக்க போகிற காரியம் என்னென்னா புத்திமதி. அது என்ன புத்திமதின்னு சொல்கிறாரு? 1 தீமோத்தேயு 2:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா புத்திமதிகளை சொல்லிருக்கிற நிறைய புத்திமதி சொல்கிறாரு. அதில் நான் பிரதானமாக எல்லாம் சொல்லுங்கள். நான் பிரதானம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புத்திமதி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காக, எல்லாம் சொல்லுங்கள், எல்லா மனுஷருக்காக. நம்பர் 1, எல்லா மனுஷன் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு தெரியும் யாரை ஆண்டவர் சந்திப்பார்? பவுல் சொல்கிறார், நான் பாவிகளில் முன்னே தூஷிக்கிறவன் துன்பப்படுத்துகிறவராக இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை மாற்றினார், என்னை சந்தித்தார். இன்றைக்கி ஒருவேளை தூஷிக்கிறவனாக இருப்பான், துன்பப்படுத்துகிறவன் இன்றைக்கி எதிரியாக இருப்பான். ஆனால் கர்த்தர் அவன் சந்திக்கும் போது அவன் ஒரு நல்ல விசுவாசியாக மாறுவான், நல்ல ஊழியக்காரனாகவும் மாறுவான். ஆமேன்னு சொல்லணுமா? நமக்கே தெரியாது, நம்ம சர்ச்சில் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்க எதிர்காலத்தில் பெரிய ஆட்களாக மாறுவாங்க. எத்தனையோ பேர் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நம்ம யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் உருப்பட வைக்கிற தெய்வம். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. தாவீது வீட்டில் 8 பேர். அப்பா பார்வையில் தாவீது கடைக்குட்டி. எல்லாரையும் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தவங்களாம் பட்டாளத்துக்கு அனுப்பிட்டாங்க. இவனை மட்டும் எங்கே அனுப்பிட்டாங்க? இவன் அப்பா பார்வையில் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இல்லை, அதனால் ஆட்டு மேலே. நம்ம தான் அப்படி சொல்லுவோம், நல்லா படிக்க சொல்லுவோம், படிக்கலைன்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்காக. யார் எப்படி எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான், நாளைக்கு நல்லவனாக மாறிடுவான். அதனால் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுமா? நம்ம பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்னா அத்தனை பிள்ளைகளுக்காக, நம்ம சார்ந்தவர்கள், நமக்கு அருகில் உள்ளவர்கள், நம்ம தெருவில் உள்ளவர்கள், நம்முடைய பார்க்குற எல்லா மக்களுக்காக. ஏன்னா நாங்கள்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளரலையே. வாய்ப்பு கிடைச்சப்போ ஆண்டவர்களை சந்தித்தார், மாற்றி அமைச்சார். எங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணியிருக்காங்க. எல்லா மனுஷருக்காக. நாமும் இருக்கிற இடங்களில் அந்த தெருக்களில் ஜெபம் பண்ணணும். உங்களை எந்த ஏரியாவில் வச்சுக்கிறாரோ அந்த ஏரியா ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுமா? நான் அமெரிக்காவில் போயிருந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு தெரியுமா? நான் போய் முதல்ல தங்கியிருந்தப்போ நியூயார்க் பக்கம் ராஜஸ்டாருங்கிற ஏரியாவில் தங்கியிருந்தேன். எங்களுக்கு ஒரு வாரம் கான்ஃபரன்ஸ்னோடனே
உங்களை ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க, அங்கே உள்ள ஒரு விசுவாசி வீட்டில். அப்போது ஒரு வாரம் தங்கியிருந்தோம். காலையில் நாங்கள் செமினாருக்கு போனோம். போகும்போது நாங்கள் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொன்னால், அந்த எங்கள் ஜாமான்லாம் வச்சுருக்கோம், பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கோம், எங்களுக்கு இங்கே எல்லாம் வச்சுருக்கோம் அப்படி சொன்னோடனே, டோன்ட் கவலைப்படாத, கதவை பூட்டாத. எங்கள் ஊரில் திருட்டு பயமே கிடையாது, எங்கள் ஊரில் திருட்டு பயமே கிடையாது, களவும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கதவை திறந்து போட்டே போ, உன் பெட்டியை கூட திறந்து போட்டு ஒருத்தன் தொட மாட்டான்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம புத்தி இந்தியாவை பற்றின இருக்கும். நம்ம மைண்ட் செட் இந்தியாவில் ரோட்டில் போகும்போதே கழுத்து அத்துட்டு போயிருந்தான். அல்லேலூயா. ஒரு பெண்ணு ரோட்டில் போக முடியல, ஒரு அது கழுத்தில் போட்டது உண்மையான தங்கமாக, ரெண்டாவது நல்ல தங்கமாக, ரெண்டாவது காரியம். ஆனால் அங்கே திறந்து போட்டால் கூட வரமாட்டான். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த நல்ல நாடு இருக்குது. ஆனால் அதே வேளை அங்கேயும் குறை இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுமா. இந்தியா ரட்சிக்கப்படணும், அமெரிக்கா ரட்சிக்கப்படணும், எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். எல்லா மனுஷருக்காக என்ன செய்யணும்? நம்பர் 1 எல்லாம் நம்பர் என்ன செய்யணும்? என்னன்னா விண்ணப்பம். என்ன சொல்லுங்க? விண்ணப்பம்னா அப்ளிகேஷன் கொடுக்குறது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும், ஒரு கம்பெனியில் கொடுக்கலாம் அப்ளிகேஷன், எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க மாதிரி விண்ணப்பம். அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பம் மட்டும் இல்லைன்றது ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த விண்ணப்பம் பண்ணுறது அண்ணாளை பற்றி பார்க்கலாம். அண்ணா போய் விண்ணப்பம் பண்ணுற, ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி அண்ணாள் போய் ஆண்டவருடைய பாதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் போய் ஜெபம் பண்ணுறா. பார்த்தீங்களா? 1 சாமுவேல் 1:10 போய் அண்ணாள் எப்படி விண்ணப்பம் பண்ணுறா? நம்பர் 1 மனம் கசந்து மிகவும் அழுது அப்புறம் கர்த்தர் நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்களே. நம்ம விண்ணப்பம் ஏன் கேட்கல? பிரதானமாய் சொல்கிற புத்திமதி என்னன்னா, நீங்கள் எப்படி விண்ணப்பம் பண்ணணும் ஒரு மெத்தடை சொல்லியிருக்காங்களே. அந்த அம்மா விண்ணப்பம் பண்ணாங்க. அவங்க பண்ணுற மாதிரி நாம் பண்ணால் அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். எல்லா மனுஷருக்காக நான் இப்படி ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரனாக வந்தார். அவர் பிரிட்டிஷ்காரன். அவன் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் அனுப்பியிருக்கான். அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, அந்த பாஸ்டர் கண்ணீர் விட்டு கதறி அழுந்த மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணாரான். அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன், அவன் சென்னையில் அந்த பாஸ்டர் ஏசி பாஸ்டர் சுந்தரம், அவர் வந்து இவனுக்காக ஜெபம் பண்ணவனை கண்ணீர் விட்டு அவனுக்காக விண்ணப்பம் பண்ணாரான். உடனே அவன் நினச்சான், எனக்காக இவன் ஏன் அழணும், எனக்காக இவன் ஏன் விண்ணப்பம் பண்ணணும். அப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணதை பார்த்த உடனே இவன் மனசை கர்த்தர் மாத்துறாரு. ஆமென் சொல்லுமா. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் உள்ள ஆட்களை நாம் நினச்சி சும்மா கடமைக்கு ஒரு ஜெபம் பண்ணாமல், ஒரு கண்ணீரோட மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணுறான். இந்த மாதிரி விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்குறாரு. பவுல் சொல்கிறாரு, எல்லா மனுஷருக்காக இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்கள் காரியத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, சபை காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம தேசத்து காரியமாக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் காரியமாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள்லாம் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பின்னால் சில காரியத்தை சொல்ல போகிறாரு. எல்லா மனுஷருக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்கிறா பாருங்க, எல்லா மனுஷருக்காக. பிரதானமாக சொல்கிற புத்திமதி என்ன? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்கள். ரெண்டாவது ஜெபம். என்ன ஜெபம் பண்ணுறாரு? யாக்கோபு 5:17-18 எலியா. எல்லாம் சொல்லுங்க, எலியா சொல்லுங்களேன். நம்மை போல ஏன் அப்படி சொல்லியிருக்குது? நம்மை போல பாடுள்ள மனுஷன், நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. ஆமென், அல்லேலூயா. இல்லையா? நம்மை போல பாடுள்ள, நமக்கு இருக்க கஷ்டம், பலவீனம், சகுனம், ஏற்ற தாழ்வு எல்லாம் இருக்கு. பரலோகத்தில் அக்கினி இறக்குனவர் தான், மழையை கொண்டு வந்தவர் தான், மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னவர் தான். ஆனால் கர்த்தருடைய மனுஷன்தான். ஆனால் நம்மை போல் அவருக்கு பலவீனம் இருந்துச்சு, அதிரியம் இருந்தது, அவிசுவாசம் இருந்தது, பயம் இருந்தது. நம்மை போல அவர் பாடுள்ள மனுஷன் அந்த மழை பெய்யாதபடி என்ன செஞ்சாராம்? கருத்தா ஜெபம். ஆமென் சொல்லுமா. அந்த கருத்தான ஜெபம், அங்கே அழுது மன்றாடி விண்ணப்ப ஜெபத்தை அந்த கர்த்தர் கேட்டார். இங்கே பார்க்கும்போது எப்படி ஜெபம் பண்ணணுமா? கருத்தா. நம்மை போல நமக்கு இருக்கிற கஷ்டம், பாடு, வேதனை, ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைமே நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு தேவன் சொல்கிற, ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாத சமயத்தில் ஜெபம் பண்ணுறது தான் உண்மையான ஜெபம்னு சொல்கிறார். ஆமென். சில சமயங்களில் ஜெபம் பண்ண நம்ம சர்ச் அட்மாஸ்பியரில் ஈஸியாக இருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் வீட்டில் இருக்கிற பிரச்சனை,
நான் ஒரு அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க வீட்டில் பிரச்சனை, அவங்க பிரச்சனை இருக்காங்கன்னு தெரியும். கூப்பிட்டேன் 2 தடவை 3 தடவை கூப்பிட்டேன் ஃபோனில். அவங்க ஃபோன் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்புறம் நான் ஆள் அனுப்பி கேட்டேன், ஏன் ஃபோன் கூப்பிட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல? அப்போ அவங்க சொன்ன வார்த்தைன்னா, நான் அந்த சூழ்நிலையில் எனக்கு இருக்கிற வேதனையில் அந்த ஃபோனை கூட அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இல்லை. என் கண்ணீரை காணும் தேவன் என்னை என்றும் நடத்துவா. நான் நம்பின நல்ல தேவன் நன்மையாவோ நல்குவார். ஆமென், அல்லேலூயா. நான் நம்பின என் தேவன் எனக்கு நன்மையாவும் செய்வார். ஒரு ப்ரேயர் நேரத்தில் ரவுண்டு வருது பாருங்க. விண்ணப்பம், ஜெபம், அப்புறம் என்னது? வேண்டிக் கொள்வது. வேண்டிக் கொள்ளணும் பாருங்க. எனக்கு இதை வேண்டிக் கொள்வது. பைபிளில் நிறைய பேர் வேண்டிக் கொண்டான். அதில் ஒன்று நாளாகமும் 4 அதிகாரம் 9-10 வாசி பார்க்கும்போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, எல்லையை பெரிதாக்குங்க, உடைய கரை என்னோட கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யுங்க. வேண்டிக் கொண்டதை எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் வேண்டிக் கொள்றதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்றது. சாமுவேல் நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களுக்கு பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஓயாம சொல்லுங்களேன், ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஓயாம, ஒரு முறை அல்ல, மறுமுறை அல்ல, பல முறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஆமென். எங்கள் மேல இருக்கிற ஆதிக்கம் மாறணும், உங்க ஆட்சி வரணும் ஆண்டவரே. ஓயாம வேண்டிக். ஒரு நாள் ஜெபம் பண்ண போதாதான்? அதிகாலை ஜெபம் பண்ண சில கேட்பாங்களா, ஒரு நேரம் ஜெபம் பண்ண போதாதான்? ஓயாம போயிட்டே இருக்கிய. நீங்க கேட்கணும், அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும், கருத்தா ஜெபம் பண்ணணும், வேண்டிக் கொள்ளணும், ஓயாம வேண்டிக் கொள்ளணும். ஆமென். இஸ்ரவேல் தேவன் இன்னைக்கு நீ ஆசீர்வதிங்க. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் சூழ்நிலை எல்லாம் தெரியும். என்னை ஆசீர்வதிக்கணும். என் சாபம் மாறணும், என் துக்கம் மாறணும், கண்ணீர் மாறணும், நிந்தை மாறணும், அவமானம் மாறணும். வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. எல்லாம் சொல்லுவோமா? நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறுதையா. இன்றைக்கு எல்லாமே மாறுதையா. எத்தனை பேர் விசுவாசிங்க? இன்னைக்கு மாறணும் விசுவாசிக்கீங்களா? பிரதானமாய் சொல்ற புத்திமதி, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம், எல்லா மனுஷருக்காக ஜெபம், எல்லா மனுஷருக்காக வேண்டுதல், எல்லா மனுஷருக்காக ஸ்தோத்திரம். ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண பிரதானமாக சொல்ற புத்திமதி, எல்லாருக்காக விண்ணப்பம், எல்லாருக்காக ஜெபம், எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் ஸ்தோத்திரம்? என் ஜெபத்தை கேட்டார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ சிங்காசல வரணும். நீ ஆசாரியனாகிய சாதோக்கை கூட்டிட்டு வா, நீ மெய்க்காவலாகிய பெனாயாவை கூட்டிட்டு வா, தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் கூட்டிட்டு வா. நான் அவன் சாட்சியாக, எனக்கு பின்னால என் மகன்தான் என் சிங்காசனம் வரணும், எனக்கு பின்னால் அவன் தான் ராஜா வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராஜ மேன்மை கொடுப்பதற்கு அங்கே கர்த்தர் தாவீது மேல கிருபை செய்த போது, அந்த ராஜா சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது சிங்காசனம் அமர்ந்த பொழுது தாவீது சொன்ன வார்த்தை, பின்னர் ராஜா, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்து மேல் ஒருவனை வீட்டுக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல கரங்கள் தட்டி ஹல்லேலூயா. என் கண்கள் காண என் பதவியில, என் சிங்காசனத்துல தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நல்ல கரங்கள் தட்டி ஹல்லேலூயா. இன்றைக்கு என் கண்கள் காண
தாவீதுடைய கடைசி காலம், அவருடைய ராஜ்யபாரம் முடியும் போது அடுத்த ராஜாவை நான் பார்க்கணும். நான் பார்க்காம சாகக்கூடாது, பார்த்துட்டு சாகணும். அதுக்கு தேவன் வழி வகுத்தார். ஆகவே தான் என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேலே என் மகன் விற்றுக்க செய்த அந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு உங்களையும் அமரச் செய்வார், உங்கள் பிள்ளைகளையும் அமரச் செய்வார், குடும்பங்களையும் அமரச் செய்வார். நம்ம தேசத்திலையும் அவருக்கு சித்தமானதை அவர் செய்வார். ஆமென். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாம நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களை எங்கள் தேசத்தில் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் பிரதானமாக சொல்கிற புத்திமதியை நாங்கள் கேட்டோம். அப்பா, அந்த புத்திமதிப்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் துக்கம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வேதனை மாறட்டும், எந்த அவமானம் மாறட்டும். வேண்டுதலை கேட்டருளும், விண்ணப்பங்களை கேட்டருளும், ஜெபத்தை கேட்டருளும். உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தோல்வி மாறுது, என் வேதனை மாறுது, என் வியாதி மாறுது, என் நிந்தை மாறுது, அவமானம் மாறுது. அண்ணாவுடைய நிந்தை மாறியது, ஒரு யாபேசருடைய சூழ்நிலை மாறியது. ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிங்காசனம், ஒரு புதிய ராஜ பதவி சூழ்நிலையை மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மாற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார். உம்மாலே மாறுகிறது. உமக்கே நன்றி. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் ஸ்தானத்தில் என் குமாரனை ராஜாவாக கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கரங்களை உயர்த்தின ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you.